என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். சில பேர் தங்கள் பார்வைக்கு மிகுந்த ஞானிகள் போல காணப்படுவார்கள். அவங்க நினைப்பாங்க, நாம் எடுக்கிற முடிவு தான் ரொம்ப நல்ல முடிவு. சில பேர் அவர்களுக்கு குறுக்கிட்டு உணர்த்தி காட்டுவார்கள். இன்றைக்கி சில பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும், நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி என்று சொல்லி தங்கள் பார்வையிலேயே ஞானிகளாக காணப்படுவார்கள். மற்றவர்கள் என்னதான் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மிக பிடிவாத குணம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். உனக்கு என்ன தெரியும், என் அனுபவம் இவ்வளவு, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் பார்க்காததா. தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவனை நம்புவதை பார்க்கிலும் யாரை நாம் அதிகமாய் நம்பலாம், மூடனை கூட நாம் நம்பிவிடலாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் தன் பார்வைக்கு ஞானியாய் காணப்படுகிறவன் மூடனை விட இன்னும் அதிகமான மதிகெட்ட ஒரு மூடனாய் காணப்படுகிறான். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் கரங்களிலே அதிகாரம் இருக்கும். உனக்கு கீழாக பல பேர் வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீ அதிகாரியாய் காணப்படலாம். அதனால் உன் பார்வைக்கு நீ ஞானியாய் நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? நான் சொல்கிறது தான் சரி என்று சொல்லி எந்த சமயத்திலும் நல்ல ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் உன் செவியை அடைத்துக் கொள்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு அந்த சுபாவத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் பார்வைக்கு சரியெனப்பட்டதை செய்யாமல் கர்த்தருடைய பார்வைக்கு சரியெனப்பட்டதை செய்ய கற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.